இந்த காலகட்டத்துல வீடு மனை வாங்கும்போது கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. காதல் திருமணத்திற்குள்ள அமைப்பு கொடுக்குமானா கடக ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணத்திற்குள்ள அமைப்பு நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. சிலருக்கு செகண்ட் மேரேஜ் அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். சிலருக்கு மாற்று மத திருமணம். கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நண்பர்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எதை சொன்னாலும் காதே இங்க கேட்காது. கடகராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகம்ங்கிறது தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். பொதுவா எல்லா ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்டி படைக்கிறவரும் இருப்பாரு, நல்ல விஷயம் கொடுக்குறவர் ஒருத்தரா இருப்பாரு. இந்த குரு பயிற்சி வந்தாவே என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏங்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாசம் எல்லா ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம கிட்ட சொல்றதுக்கு ஏஎல்பி ஜோதிடர் உமா வெங்கட் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கடகராசிக்கு இந்த வருடம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ராசியோட குரு பயிற்சியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ பட்டன்ல வீடியோ கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வருடத்துக்கான கடகராசியோட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்கலாம். ஸோ இந்த வருடம் எப்படி மேம் இருக்கு குரு பயிற்சி கடகராசிக்கு? கடகராசியில குரு உச்ச குருன்னு சொல்லுவாங்க. நிறைந்த பலன்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. குரு பகவான் கடகராசிக்கு கடனுக்கு அதிபதியும் கூட, பாக்கியத்திற்கு அதிபதியும் கூட. ஓகேங்களா? அந்த பாக்கியம் நம்மளை தேடி வருங்கிற ஒரு அமைப்பு தானாகவே இருக்கும். நம்ம எதையுமே தேடி போகணுங்கிறது இங்க வேண்டாம். உதாரணமா நான் ஒரு கோவிலுக்கு போறேன், சுவாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன், அடுத்த மாசம் கோவிலுக்கு போறேன், இன்னைக்கே அதுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு சிலர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கடவுள் கேட்கவே மாட்டாங்க. நம்மளா செய்யறதா இருந்தா போகும்போது கூட செய்யலாம். ஆனா முன்னேற்பாடுகளாக செய்து நிறைய பேர் மாட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு இந்த கடகராசிக்காரங்களை அதை செய்வாங்களான்னா செய்வாங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வீடு மனை வாங்கும்போது கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. நல்ல வீடு வந்திருக்கும், நல்ல நிலம் வந்திருக்கும், நல்ல ஒரு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க கோல்டு வாங்கலான்னு. இல்லை கோல்டு வேண்டாம், இப்போ வேண்டாம், அப்புறமாட்டி வாங்கிக்கலான்னு நானே தடுத்து கொள்ளக்கூடிய, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அசட்டை நானே தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு. ஏன்னா இந்த கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். நிலையற்ற மனம். இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, இதை விட நல்லது இன்னும் கொஞ்சம் வரும்னு வெயிட் பண்ணி காலம் தாழ்த்தக்கூடிய ஒரு தன்மை இந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கவனம்ங்கிறது தேவை. அதே மாதிரி இவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும், முயற்சி சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு கவனம். மனம் சம்மந்தப்பட்டது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. காதல் திருமணத்திற்குள்ள அமைப்பு கொடுக்குமானா கடக ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணத்திற்குள்ள அமைப்பு நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. சிலர் வேற்று மத காதல்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது அதர் காஸ்ட்டு, இப்போ அம்மாட்ட சொன்னால் என்ன ஆகுமோ, அப்பாட்ட சொன்னால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்ததுன்னா அப்பா வழி சண்டை போட்டாலும் சரி காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த குரு பகவானுக்கு இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது. அவர் உச்ச குருவாகவே இருக்கிறாரு. உங்கள் திருமண ஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் நிகழ்வாக அங்கே நடக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. எனக்கு ஒரு 35 வயசு ஆயிடுச்சு, கல்யாணமே ஆகலை, இந்த கடகராசிக்காரங்க இப்போ கல்யாணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். சிலருக்கு செகண்ட் மேரேஜ் அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். சிலருக்கு மாற்று மத திருமணம். எங்க இனம்தான் ஆனா வேற ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம். எதிர்காலத்துக்கு ஒரு துணை மட்டுமே தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நண்பர்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எதை சொன்னாலும் காதே இங்க கேட்காது. மனைவி ஒரு குருவாக இருந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணா கூட அந்த ஈகோ ப்ராப்ளம்னு சொல்லுவோம், அது இருக்கும். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி திருமண அமைப்பு இந்த காலகட்டத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை, இல்லைன்னா எதிர்பாலினம் யாராகவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதை கொஞ்சோண்டு மாற்றிக்கொள்ளலாம். அவங்களுடைய பேச்சை கேட்டாலே அவங்களுடைய வழி நடத்தல் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஒரு நிமிஷம் உட்காந்து பேசினா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி லாபஸ்தானம்ங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்குது. லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போன வருஷம் வரைக்கும் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கல, திரும்பி வரல, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகம்ங்கிறது தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதற்கு இந்த குரு பகவான் நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே மேம். ஸோ இந்த சொன்னீங்க பார்க்கும்போது தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக இருக்கு. இந்த கல்வி முறைகள் நிறைய பேர் யோசிப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கடகராசிக்காரங்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி யாராட்டி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா
உங்களுக்கு நல்லா இருக்குது, தாராளமாக நீங்க படிக்கலாம். அதே மாதிரி சிலர் வந்து யுனானி சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி படிப்பு முறைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும். மாற்று முறை மருத்துவம்னு சொல்லுவோம். எப்போதுமே இதுதான் படிக்கிறேன், இதை படிக்கலாமானா படிக்கலாம். வெளிநாட்டு கல்வி கூட இவங்களுக்கு வருமானா இவங்களுக்கு வரும். பணம் செலவழித்து படிக்கணும்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு தன்மை தான் கல்வியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தின் மூலமான ஆதாயம் இவங்களுக்கு இருக்குமானா இந்த ஒரு காலகட்டத்துல அப்படிங்கிறது இருக்குது. பயன் கொடுக்குமானா இருக்கும். இவங்க எதையும் தேடி போகணுன்னே கிடையாது, தானாகவே தேடி வரும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நானா போய் அதுக்கு ஒன்று முயற்சி பண்றேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னையே கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். இவங்க கவனம்னா நிலம் சம்பந்தப்பட்டதுல மட்டும்தான் இவங்களுக்கு கவனம்ங்கிறது இங்க தேவைப்படுது. குழந்தைகள் மூலமான ஆதாயம், குழந்தைகள் பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அப்பா மூலமா இவங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது சூப்பரா இருக்குது. கடன் மட்டும் வாங்கக்கூடாது. நிலத்திற்காக ஒரு வீடு கட்டுங்க அப்படின்னா சின்ன வீடா கட்டலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பட்ஜெட் போட்டுட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு அவங்க லோன் வாங்குவாங்க. திடீர்னு கிடைக்குது வாங்குறேன்னு. அதை மட்டும் இவங்க செய்வது இங்க கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு. கடன் விஷயத்திலும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம். வேற எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம்ங்கிறது இங்க கிடையாது. ஓகே மேம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எல்லா ராசிக்கும் வழிபாடு முறைகள் அப்படின்னு இருக்கும்ல. இந்த ராசிக்காரங்களுக்கு வழிபாடு எப்படி இருக்கு? எந்த தெய்வத்தை வழிபட்டா இன்னும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும்? இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து நீங்க வந்து ஸ்ரீரங்கம் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம். நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு ஒரு தடவை சுவாமி தரிசனம் அப்படிங்கிறது பண்ணாலே போதும். உங்க வாழ்க்கையில இந்த ஒரு வருஷ காலத்துல கண்டிப்பாக மாற்றம்ங்கிறது இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதி, அவர் வந்து 9ஆம் அதிபதியும். அப்போ 9ங்கிறது இஷ்ட தெய்வம்னு சொல்லலாம். அவர் லக்னத்துல தேடி வர்றதுனால கொஞ்சம் பயணம் செய்து பக்கத்துல உள்ள கோவில் இல்லாம கொஞ்சம் தொலை தூரத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டு வர்றது. நீங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாலும் சரிதான், திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபன் இல்லைன்னா எனக்கு தெரியாது நிறைய கோவில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த கோவில்ல போய் பெருமாள் தரிசனம் அப்படிங்கிறது நீங்க பண்ணிட்டு வரலாம். நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேம். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது எல்லாருமே கேட்குற ஒரு கேள்விதான். இந்த வருடம் வந்துட்டு என் உடல்நிலை எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி வந்து ஏதாச்சும் ஆபத்துல போய் நிப்பாட்டிடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், மைக்ரைன் சார்ந்த பிரச்சனையும் இருக்கும். சிலருக்கு வந்து கர்ப்பப்பை ப்ராப்ளம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும், நம்ம கவனிக்காம இருப்போம். அப்ப இந்த காலகட்டத்துல சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறத அங்க சொல்லியிருப்பாங்க டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணி 1க்கு 2 தடவை டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதை செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இப்ப டாக்டர் வந்து பிபி இருக்குது சாப்பிடக்கூடாது, ஸ்பைசி ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த காலகட்டத்துல விட்டுருப்போம். அப்ப இந்த 1 வருட காலம் உணவுங்கிறது நேரத்துக்கு அப்படிங்கிறது சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். மாதுளம்பழம் அப்படிங்கிறது அதிகமாக எடுத்துக்கணும். சுகர் சம்பந்தப்பட்டது வராம பார்த்துக்கணும். நீண்ட நாள் நோய் அப்படிங்கிறது சொல்லுவோம். சிலருக்கு பாரம்பரிய நோய் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இதை மாத்திரம் அவங்க கவனமா கவனிச்சிருந்தாலே போதும், வேற எதுவும் வேண்டாம். ஓகே மேம். ஸோ கடக ராசிக்குள்ள குரு பயிற்சி வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து மாற்ற முறைகள் மாதிரி தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்துட்டு நிறைய விஷயங்கள் கடகத்தை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் மேம் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது. ஸோ கடகத்தை பற்றி நிறைய விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.